என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது. அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதா உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை, பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை. கவனித்து கடந்து போ. கற்றுத்தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம். சொந்தம் 100 வரும். ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. அடுத்தவன் 1000 சொல்வான். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையே. நடந்தது நல்லதாகவே நடந்தது. நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது. நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய். பலனை எதிர்பாராதே. பலன் தானாகவே உன்னை தேடி வரும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது. வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். நல்லதை செய், நலம் பெற்றிட. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே. நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான். பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து. உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய். நீ நீயாக இரு. வெற்றி பெறுவாய். எதையும் முன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான். இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான். வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான். சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு தூரமாக்கிவிடு. இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோது மறக்கப்படாது. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி. யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அவரவர் விருப்பம் அது. அதற்காக வருத்தம் அடையாதே. காலம் மாறினாலும் கருத்தும் மாறும். வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே.
எழுந்து வா. இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே. சீனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும். எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் நினைக்கின்றேன். என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து விடுகின்றன சாயப்பா. நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது. எதற்கு எனக்கு இப்படி ஒரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா? நன்றாய் நினைவில் கொள். தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலனடக்கமும் ஒழுக்கமும். அவை இல்லாத எந்த ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே. எவ்வளவோ உண்மையாக இருந்தால் ஈட்டியதெல்லாம் கொடுத்தாய். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. என் தங்கமே, நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு புரியவில்லை. என்னுடன் இரு, அமைதியாக இரு. மீதியை நான் செய்து தருவேன். அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும். அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும். உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றா? அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா. உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது. தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான். உன் தந்தையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றா? புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக் கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள். வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள். இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது. கலங்காதே. மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வது தான், உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன். கலங்காதே தங்கமே. உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது. அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே. அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும். அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நான் இருக்கின்றேன். கலங்காதே. விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது. உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவாய். கலங்காதே. புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். மாறுதல் காண நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. ஏன் பயப்படுகின்றா? சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே. தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு.
சிலர் திடீரென்று மாறுகிறார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன். எனக்காக உன் வாசலை திறந்து வை. உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன். எனக்காக காத்திரு தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு உறுதுணையாக இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன். உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எதற்காகவும் அவசரப்படாதே. நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். கோபம் வேண்டாம் தங்கமே. அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றாய். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். சத்சங்கம் செய். விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து. நாம ஜபம் செய். இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு. எல்லாம் நன்மைக்கே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன். அதுவரை சற்றே பொறுமையாக இரு. கலங்காதே. வளர்ப்பிறையாக மீண்டும் வளர்ந்து நிற்கப் போகின்றாய். அன்பு குழந்தையே, யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்த்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே. கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவேன். நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன். எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே, என் மனம் குளிர்ந்திருக்கின்றது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன். உன் வேண்டுதல்களை நான் அறிவேன். உனக்கான சூழலை நான் உருவாக்கி தருகிறேன். அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள். உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே. இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும். உன் உடலும் மனமும் ஏன் சோர்ந்து போகின்றது? உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பல முறை உணர்த்தி இருக்கின்றேன். இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றா? உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன். அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும். பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து. எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவாய். நினைத்ததை அடைவாய். சத்தியம், இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன். என்னை உறுதியாக நம்பு குழந்தையே. உண்ணாமல் நோம்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது. சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறாய். பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது தங்கமே. இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். வலியால் அழாதே. தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் பார், நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார். என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன். அழாதே தங்கமே. நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன். உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை
நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்து விட்டது. உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைகள், வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண் முன்னே தோன்றுவேன் தங்கமே. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன? எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே. உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும். தயக்கம் இல்லாமல் என்னை காண இன்று வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம்? உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செயல்படு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.